புதுவையில் தேசிய அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு. புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்பை பயணம். குடிநீர் வரி கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும். கழிவு வரி கட்டணங்களையும் செலுத்த பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல். தென்னிந்திய உணவு வகைகளை விரும்பி உண்ண அமெரிக்க தூதர். சென்னைக்கு தன் இதயத்தில் இடம் உள்ளது என பதிவு. தேசிய மாநாட்டில் பங்கேற்க புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்பை சென்றனர். மும்பையில் தேசிய அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள புதுவை சட்டமன்ற உறுப்பினர்களும் விருப்பம் தெரிவித்தனர். இதன்படி சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 29 பேர் இன்று மும்பை சென்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன், PR சிவா ஆகியோர் மும்பை செல்லவில்லை. மும்பை சென்றுள்ளவர்கள் 2 நாள் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மாநாடு முடிந்ததும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி திரும்புகின்றனர். Thank you very much, Sai. The founder of Mind University and the creator of the largest school in the world, Professor. புதுவை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குடிநீர் வரிக்கான கட்டணத்தை செலுத்த பொது சுகாதார கோட்டம் பொதுப்பணித்துறை சார்பில் குடிநீர் அளவு கணக்கீட்டாளர் கணக்கெடுத்து ரசீது வழங்கப்பட்டுள்ளது என்றும், குடிநீர் வரி ரசீது பெற்றோர் அதில் குறிப்பிட்ட வரியை உரிய காலத்தில் செலுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் முன் அறிவிப்பின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மறு இணைப்பிற்கான கட்டணம் 5000 ரூபாய் நுகர்வோரிடம் வசூலிக்கப்படும் என்றும், பாதாள சாக்கடை திட்ட பயன்பாடு நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கழிவுநீர் வரி பயன்பாட்டு வரி மார்ச் முதல் அமலுக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ள அவர், இந்த கட்டணத்தையும் செலுத்த வரி கேட்டு ரசீது வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ரசீது கிடைத்த 30 நாட்களுக்குள் குடிநீர் கழிவு வரி கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். செட்டே போடாமல் படப்பிடிப்பு நடத்தக்கூடிய இடம்தான் பாண்டிச்சேரி. தற்போது வெளிவரும் படங்களில் புதுச்சேரியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இல்லாத சினிமாக்களே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. அழகிய கடற்கரை, வண்ணமிகு சாலைகள், பாரம்பரிய பிரெஞ்சு கட்டிடங்கள் இதுவே சினிமா பிரபலங்களை கவர்ந்துள்ளது. கடந்த காலங்களில் சினிமா படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்றால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சென்று செட் போட்டு வண்ண விளக்குகள் போட்டு படம் எடுத்தால்தான் அது அதிக வசூலை கொடுக்கும், ரசிகர்களும் விரும்புவார்கள் என்ற எண்ணங்கள் இருந்தது ஒரு காலம். ஆனால் அதன் பிறகு மக்கள் ரசிக்கும் தன்மையும் குறைந்துவிட்டது. வெளி மாநிலங்களை விட, வெளிநாடுகளை விட ஏன் நம்மூரில் படங்களை ஷூட் செய்யக்கூடாது என இங்கு பிரம்மாண்டமான செட்கள் அமைத்து படம் எடுத்தால் ஓடாதா என்ற எண்ணங்கள் அனைத்து தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் மத்தியில் எழுந்தது. அதன்படி புதுச்சேரியில் சினிமா படம் எடுக்கிறார்கள் என்றாலே மக்கள் ஓடோடி வந்து காணக்கூடிய காட்சிகளும் இருந்தது. ஒரு விளம்பர படம் எடுத்தால் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து கொண்டு புதுச்சேரியில் அந்த ஷூட்டிங் கண்டு ரசிப்பார்கள். அதனால் சமீப காலங்களில் புதுச்சேரியில் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் மணப்பட்டு கிராமத்தில் பல்வேறு நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வைத்து கோரிக்கையின் பேரில் சினிமா நகரம் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையால் உருவாக்கப்பட்டு வருகிறது. பிரம்மாண்டமாக உருவாக்கி வரும் இந்த சினிமா நகரத்தால் பல்வேறு ஆரம்ப கட்ட பணிகள் முடிந்து தற்போது 10% பணிகள் மட்டுமே முடிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. மிக பிரம்மாண்டமான அளவில் இங்கே இந்த சினிமா நகரம் உருவாகி வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் புதுச்சேரியின் அழகை ரசிக்கும் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் சுமார் 600க்கும் மேற்பட்ட படங்கள் புதுச்சேரியில் படமாகப்பட்டுள்ளது. அதில் சினிமா படங்கள் மட்டுமின்றி கார்ப்பரேட்களின் விளம்பரங்களும் உள்ளடங்கும். 500 கோடி ரூபாய், 600 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் பெரிய பட்ஜெட் படங்கள் கூட வருமானத்தை ஈட்டி தராத முடியாத நிலையில் புதுச்சேரியில் சொற்ப முதலீட்டில் எடுக்கப்படும் படங்கள் அதிக அளவில் முதலீட்டை ஈட்டி கொடுத்தது.
இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட படங்கள் படமாக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக ரஜினிகாந்த், அஜித், இளைய தளபதி விஜய், சூர்யா, விக்ரமன், தனுஷ், ஆர்யா, விஷால், விஜய் சேதுபதி, நயன்தாரா உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்து படங்களும் இங்கு படமாகப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது வெளியாக உள்ள லால் சலாம் உள்ளிட்ட படங்களும் புதுச்சேரியில் படமாகப்பட்டு வருகிறது. இது குறித்து ஷூட்டிங் லொகேஷன் மேனேஜர் நம்மிடம் கூறுகையில், சினிமா படங்களில் பல காலகட்டங்களில் புதுச்சேரி என்றாலே என்ன என்று தெரியாது இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் தற்போது புதுச்சேரியின் அழகை காட்டாமல் எந்த ஒரு திரைப்படங்களும் வெளியாவதில்லை. குறிப்பாக முன்னணி நடிகர்கள், நடிகைகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விளம்பர படங்கள் அனைத்திலும் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் இங்கே அழகிய கடற்கரையும் அழகு மிகுந்த வீதிகளும் பிரெஞ்சு கலாச்சாரத்துடன் அமைந்திருந்த கட்டிட பாரம்பரிய கலைகளும் தான் இங்கு அழகு. எனவே அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் உள்ள மக்கள் ஷூட்டிங் எடுக்கிற இடத்திற்கு சென்றால் நடிகர்களை தொந்தரவு செய்வதில்லை. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் படங்கள் எடுக்கும்பொழுது செலவுகளும் மிக குறைவாக உள்ளது. எனவே புதுச்சேரியில் படம் எடுத்து சுமார் 550க்கும் மேற்பட்ட படங்கள் புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு படத்திலும் புதுச்சேரி இல்லாத ஒரு காட்சி இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி அரசும் இந்த மாநில மக்களும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரி ப்ரொடக்ஷன் மேனேஜர், சினிமா துறையில் ஒரு 32 காலமாக இருக்கிறேன். பாண்டிச்சேரி லொக்கேஷன் மேனேஜாக 25 வருஷமாக இருந்துருக்கேன். 2000 பாண்டிச்சேரி அழகழகாக ஷூட்டிங் பண்ண எல்லாம் இங்கே வராங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து எல்லா கலை உலகம் இங்கே பாண்டிச்சேரி படம் எடுக்குதுன்னா எதுக்குன்னா தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லா மொழியும் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா பாண்டிச்சேரி அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி பூங்கா, பாரதி பார்க், இது ரெண்டுமே அழகாக இருக்கும் நம்ம பாண்டிச்சேரியில். அது பார்த்திங்கன்னா நிறைய படம் எடுத்துருக்கோம். அதில் டிஃப்ரெண்ட்டாக படம், சாங்ஸ் எல்லாம் இங்கே உள்ளதாக இருப்பாங்க. 2வது லொக்கேஷன் பண்ணால் நம்ம போட் ஹவுஸ், சின்ன வேராமண்டலில் இன்னும் புதுச்சேரி கவர்மெண்ட்டு புதுசாக அழகாக செஞ்சுருக்குது. சின்ன வேராமண்டலில் அழகாக இருக்குது. 2வது ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட்டில் ஃப்ரெஞ்சு காலனி எல்லாமே. அப்போ எல்லா பாட்டும் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பில்டிங்கு, பிங்க் கலர் பில்டிங்கு இது எல்லாமே வருதுன்னா அந்த ஃப்ரெஞ்சு கலர் ஆர்கிடெக்டோட இருக்கிறதுனால ஃப்ரெஞ்சில் செட்டே போட வேணாங்க. இங்கே பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெண்டு அழகாக வந்து ஷூட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிற ஃபோட்டோ ஷூட்டும் கல்யாண ஆல்பம்ஸ்லேருந்து, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து, பிறந்த நாள்லேருந்து எல்லாமே ஃப்ரெஞ்சில் வந்து அப்படியே வந்து லைவாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பாண்டிச்சேரிக்கு பெருமையாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து புதுச்சேரி கவர்மெண்ட்டும், புதுச்சேரி பொதுமக்களும், புதுச்சேரி அரசு அதிகாரிகளும், போக்குவரத்துறை, காவல்துறை அனைவரும் எங்களை ஒத்துழைப்பு. அதோட முக்கியமாக சொல்ல போனால் பொதுமக்கள் தான். இந்த பக்கம் ஷூட்டிங் நடக்குதுன்னா ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் யாருமே பொதுமக்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா அந்த அழகழகாக இருக்கிற நம்ம பாண்டிச்சேரி புதுவை மாநிலம் தான். அது வந்து இன்னும் அழகுபடுத்துகிறாங்க, அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் புதுச்சேரியில் எத்தனை படப்பிடிப்பு வந்தாலும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்றது புதுவை அரசுக்கு எனக்கு நம்மளாக அந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் புதுச்சேரியில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராட்சி முக்கிய சாலைகளில் மது விற்பனைக்கு தடை விதித்துள்ளது என்றும் இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய மது விற்பனை உரிமத்தை உடனடியாக 4 வாரத்தில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த உத்தரவின்படி நகராட்சி எல்லைக்குள் இந்த சாலைகள் இருந்தாலும் மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்றும், தேசிய மாநில நகராட்சி முக்கிய சாலைகளின் இருபுறத்திலிருந்தும் 500 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள புதுச்சேரியில் உள்ள தேசிய, மாநில மற்றும் நகராட்சியின் முக்கிய சாலைகளில் NH 45A புதுவை மதகடிப்பட்டு எல்லை முதல்
முள்ளோடை எல்லை வரை NH 66, புதுவை இந்திரா காந்தி சதுக்கம் முதல் கோரிமேடு எல்லை மாநில நெடுஞ்சாலை வரை, கணபதி செட்டிக்குளம் முதல் பிள்ளைச்சாவடி வரை, கருவடிக்குப்பம் முதல் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் வரை, லால் பகதூர் சாஸ்திரி வீதி, SV பட்டேல் சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை, பாரதி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, முகமது காசிம் சாலை, செஞ்சி சாலை, மறைமலையடிகள் சாலை, திருவள்ளுவர் சாலை, ஆம்பூர் சாலை, உப்பளம், அம்பேத்கர் சாலை, வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் முதல் மரப்பாலம் சந்திப்புகள் வரையுள்ள சாலை, மகாத்மா காந்தி சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மிஷின் வீதி, மெயின் சாலை, கருவடிக்குப்பம் மெயின் ரோடு, ஏழை மாரியம்மன் கோவில் மெயின் ரோடு, கடலூர் மெயின் ரோடு, லெனின் வீதி, வில்லியனூர் மெயின் ரோடு, திருக்காஞ்சி மெயின் ரோடு, வில்லியனூர் முதல் பத்துக்கண்ணு வரையுள்ள மெயின் ரோடு, பத்துக்கண்ணு முதல் திருக்கனூர் வரை சோரப்பட்டு வழி செல்லும் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் திருக்கனூர் மெயின் ரோடு வரை, மதகடிப்பட்டு முதல் திருக்கனூர் வரை மெயின் ரோடு, திருக்கனூர் முதல் மணலிப்பட்டு வரை மெயின் ரோடு மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள முக்கிய வீதிகளும் அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்ற வலியுறுத்தி புதுவை மாநில அதிமுக சார்பில் தலைமை செயலருக்கு கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியில் கடிதம் அனுப்பியிருந்ததாகவும், அதற்கு எந்தவித பதிலும் தலைமை செயலாளர் அளிக்கவில்லை என்றும், இதனால் கடந்த மே 11ஆம் தேதி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடைகளை அகற்ற கோரி சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பியும் புதுச்சேரி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்காமல் இருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் செயல் என்றும், எனவே புதுச்சேரி அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் உச்சநீதிமன்ற உத்தரவை புதுச்சேரி அரசு பின்பற்ற உறுதியான உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. தரமான மருத்துவ தொழில்நுட்ப கல்வியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மற்றும் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி. மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன் கோயிங் ஆன் 2023 and 2024. டிகிரி கோர்சஸ்: BSc மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, Diploma courses, lateral entry, direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் பொழுதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு முழு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்ஸுக்கு கட்டணம் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணம் செலுத்தலாம். Free spoken English classes and free computer basic classes. புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட். சௌமியா பாராமெடிக்கல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமி, நம்பர் 58/2, குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் இந்தியாவில் Facebook முழுமையாக முடக்கப்படும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவை
தென்னிந்திய உணவு வகைகளை விரும்பி சாப்பிட்ட அமெரிக்க தூதர் சென்னைக்கு தன் இதயத்தில் இடம் உள்ளது என பதிவு செய்துள்ளார். இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்ஷெட்டி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு பெரிய வாழை இலையில் தென்னிந்திய உணவு வகைகள் பரிமாறப்பட்டது. ஸ்பூன், கத்தி இல்லாமல் கைகளில் எடுத்து உண்பது வித்தியாசமாக இருப்பதாக கூறிய அவர் கார பணியாரம், தேங்காய் சட்னி, வடை, கூட்டு, பொரியல் என 14 வகைகளுடன் உணவுகளை ருசித்தார். பாயாசத்துடன் அவர் தனது உணவை முடித்தார். இது நல்ல சுவையாக இருந்தது என கூறினார். இது தொடர்பான வீடியோவை அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில், வணக்கம், தென்னிந்தியாவின் தாழி உணவினை வாழை இலையில் சாப்பிட்டேன் என்றும் தென்னிந்திய உணவு என்னை மிகவும் ஈர்த்துள்ளது என்றார். சென்னைக்கு என் இதயத்தில் இடம் உள்ளது என்றும் விரைவில் உன்னை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என பதிவிட்டிருந்தார். அவரது இந்த வீடியோ 2.35 லட்சம் பார்வையாளர்களுடன் 4300க்கும் மேற்பட்ட லைக்குகளை பெற்று வைரலாகி வருகிறது. மும்பையில் தேசிய அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநாடு. புதுவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்பை பயணம். குடிநீர் வரி கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும். கழிவு வரி கட்டணங்களையும் செலுத்த பொதுப்பணித்துறை அறிவுறுத்தல். தென்னிந்திய உணவு வகைகளை விரும்பி உண்ண அமெரிக்க தூதர் சென்னைக்கு தன் இதயத்தில் இடம் உள்ளது என பதிவு.